தருண், என்னம்மா? பகல்ல என்ன தூக்கம்? இன்னைக்கு லீவு தானம்மா? இந்தா அப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா. வெகுளியாய் வாழ்பவன் வைராக்கியமுள்ளவன் தீமையை கண்டால் வெகுண்டு எழுபவன். வெகுளியாய் வாழ்பவன் வைராக்கியமுள்ளவன் தீமையை கண்டால் வெகுண்டு எழுபவன். வெடிமையை பார்க்கிறான் வெகுண்டு எழுகிறான், ஒருவே போகிறான் அது நல்ல வழியா. தீமையை பார்க்கிறான் வெகுண்டு எழுகிறான், ஒரு வழியே போகிறான் அது நல்ல வழியா. என்ன வேலை பாக்குற நீ? உன்னை வேலைக்கு வச்சிருக்கு ஒரு மாட்டை வேலைக்கு வச்சிருக்கலாம். கோபப்படாதீங்க ஐயா. உனக்கெல்லாம் மண்டையில மூளை இருக்கா இல்ல மண்ணாங்கட்டி இருக்கா? மொட்டையா. அப்பா, வேலையை சரியா தானையா செய்கிறேன். இல்ல வேலையை ஒழுங்கா செய்யல, சம்பளத்தை குறைச்சிருவேன். அப்படியும் சரியில்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன். வேலைக்கு 1000 ரூபாய்க்குள்ள நிக்கிறானுங்க. வா போய் வேலையை பாரு. சரிங்க ஐயா. நம்ம கிட்ட வேலை பார்க்கறதுலயே இவர் தான் சரியான நேரத்துக்கு வராரு, சரியா வேலை செய்யறாரு, ஒழுக்கமா இருக்காரு, உண்மையா இருக்காரு. நீங்க அவரை போய் திட்டுறீங்களே. அப்படித்தான் திட்டணும், கெத்து காட்டணும், நம்ம பணத்து முறை காட்டணும். அந்த பண்ணப்பட்டி ஊருக்காரன் ஒழுங்காவே வேலை செய்யறது இல்லைன்னு சொல்றாங்க. ஆ, அவனை கூப்பிட்டு சத்தம் போடுறது நல்லது. அவன் ஏன் ஆளு, எனக்கு சொந்தக்காரன். அப்படி இருக்க மாட்டான். ஆமா, இவரு பார்த்தாரு. இந்த ஆளை ஏன் திட்டினேன் தெரியுமா? தெரியலையே. இவன் ஒழுங்கா வேலை செய்யறது இல்லைன்னு என் சொந்தக்காரன் தான் சொன்னான். அதான் கூப்பிட்டு திட்டினேன். உங்க சொந்தக்காரன் பொய் சொல்றதுல பொய்யா சொல்றதுல கூடுன ஆளு. அவன் தான் வாழறதுக்காக என்ன வேணாலும் செய்வான். இந்த பாரு, அவன் அப்படி சொல்லாத. அவன் நல்லவன், நீ தெரியாம பேசுற. நீங்க தான் தெரியாம அது பேசுறீங்க. உனக்கு தேவையில்ல. உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆ சரி என்னாச்சு? நீ போய் அந்த சதாவோட தோட்டக்காரன் சத்திய 2 தட்டி தட்டிட்டு வா. அவன் என்ன மதிக்கிறதே இல்லை. நாம கரெக்டா இருந்தா தன்னால மரியாதை வரும். வாயை திறந்தா பொய், செய்யறதெல்லாம் அநியாயம். பிற எப்படி மதிப்பா? அவன் அந்த சதா ஐயாவோட வேலைக்காரன். உங்களை வளர்த்து விட்டது அவர் தானே. பிறகு எப்படி உங்களை மதிப்பான்? மதிக்கணும்டா. சதா அந்த ஊர்ல பணக்காரனா இருந்தாலும் நான் என்னோட பணத்தாலையும் பலத்தாலையும் தான் பெரிய ஆளா இருக்கேன். அவனோட நான் தான் பெரிய ஆளு. பொய்ய பாரு, சரளமா பேசுறாரு. இவரை வளர்த்து விட்டதே அவருதான். அப்ப அடிய போட்டுருவோம். போ போய் அடியை போட்டு எனக்கு போனை போடு. ஓகே அண்ணாச்சி, வரேன். மோசமான ஆளு, வளர்த்து விட்டவரையே மிஞ்சி போகணும்னு பாக்குறாரு. அப்பா பாவம், இந்த பொல்லாத மனுஷன் கிட்ட இவ்வளவு கஷ்டப்படுறாங்க.
அப்பாக்கு சாப்பாடு கொடுக்கணும். ம் அப்பா ஆ வாயா, இந்தாங்கப்பா சாப்பாடு. அதில் வைப்பா. ஆ இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமாப்பா, இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஆ, ஆ. அப்பா. நீ சாப்பிட்டியாப்பா? ஆ சாப்பிட்டேன்ப்பா. சதானா எப்படி இருக்கீங்க? என்னடா சொல்றீங்க? ஏன் ஆளு உங்கால சத்தி அடிச்சானா? இருக்காதே. என்னன்னா நடக்குது? நான் அடிக்க சொன்னா? அது பொய் சொல்றானா? நான் இப்படின்னா உங்கால அடிக்க சொல்லுவேன். நீங்களும் நானும் ஒண்ணு தானேண்ணா? தோளும் சதய மாதிரி தானே? அவனுக்குள்ள ஏதோ பகை இருந்திருக்கும்னா, அதனால சண்டையை போட்டுட்டு பலியை ஏமலை போட்டிருக்கான். வரட்டும்னா நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா, வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் நான் அடிக்க சொன்னியே, ஆமா, அவர்கிட்ட இல்லம்பியே. அது அப்படித்தான். நீ சோழிய பாரு. நல்லா போய் சொல்றான் இந்த ஆளு. போய் கார ரெண்டு போடு போட்டன. அந்த சதா ஐயா வந்துட்டாரு, கேட்டாரு. நீங்க தான் அனுப்புனீங்கன்னு சொன்ன. அடிச்சிட்டல்ல? ஆமாமா, வசமா போட்டேன். அவன் என்ன செஞ்சிருவான்? அந்த சதாவை டம்மி ஆக்கிட்டு நான் பெரிய ஆளாகி கேட்டுறேன் பாரு. சரியான சூதுக்காரன். எந்த ஆள் மூஞ்சில முழிக்கிறதே பாவம். ஆ, நீ வீட்டுக்கு போப்பா. அப்பா சாயந்தரம் வரும்போது பாத்திரத்தை கொண்டு வந்துடுறேன். ஆ சரிப்பா. ம். அக்கா, என்ன? நம்ம அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. நாம என்ன செய்ய முடியும்? செய்யணும், ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும்? அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா யோசி. ஏலே தருணே, உங்க அப்பாவை அந்த பணக்கார முதலாளி கன்னத்துல சப்பு சப்புன்னு அரைஞ்சு விட்டார்ல. இப்பதான் பாத்துட்டு வரோம். ஆமல, இப்படி அடி வாங்கி அந்த ஆள்கிட்ட வேலை பார்க்கணுமாக்கும். நாங்க வாரோம்ல. அப்பா, என்ன தம்பி? அந்த ஆள் உங்களை கன்னத்துல அடிச்சானா? ஆ? ஆ.
நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. அந்த ஆள் உங்களை கன்னத்துல அடிச்சிருக்கான். தம்பி அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாதுப்பா. அவர் அப்பாவை தான் அடிச்சாரு, உங்களை அடிக்கலையே. என்ன அடிச்சானா தலைய துண்டா தூக்கிடுவேன். உங்கள மாதிரி இருக்க மாட்டேன். நீங்க உண்மையா இருந்தோம் அந்த பொய்க்காரன் கிட்ட திட்டு வாங்கி இப்படி அடி வாங்கறது எங்களுக்காக தானே? இந்த உலகம் இப்படித்தான்ப்பா இருக்கும். நாம தான் அனுசரிச்சு போகணும். எத்தனை வருஷம்? நாம வாழ்ற வரைக்கும் பாடும் போராட்டமும் இருக்கத்தான் செய்யும்பா. அதே மாதிரி விடுதலையும் வெற்றியும் இருக்கத்தான் செய்யும்பா. நீ கவலைப்படாத. என்னால அப்படி இருக்க முடியாது. என்னப்பா சொல்ற? இந்த உலகத்துல பணம் தான் பெருசா இருக்கு. பொய் பேசுறவன், பொய்யா சொல்றவன், அநியாயம் பண்றவன், அநீதி பண்றவன், ஏமாத்துறவன் தான் பெரிய ஆட்களா இருக்கானுங்க. பணக்காரங்கள்ல நல்லவங்களும் இருக்காங்கப்பா. இருக்கட்டும். இனிமே இந்த தருண் பொய் சொல்லுவான், பொய்யா சொல்லுவான், களவு பண்ணுவான், அநியாயம் பண்ணுவான், அநீதி பண்ணுவான். பணத்தை சம்பாதிச்சு இதே உலகத்துல கொடி கட்டி பறப்பான். பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்னு சொல்லுவாங்க. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. இனிமே இந்த தருண் இந்த உலகத்துல தலை நிமிர்ந்து வாழ போறான். தம்பி இப்படி பேசக்கூடாதுடா, இது தப்பு. அவங்க தேவ பயம் இல்லாம அப்படி வாழ்றாங்க. கடைசியில தண்டனை அனுபவிப்பாங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே தான் அறுப்பான். நாம பொறுமையா தான்ப்பா இருக்கணும். உங்களுக்கு வாழ தெரியலப்பா. எனக்கு வயசு இருக்கு. நான் சரியா வாழ போறேன். என்னப்பா செய்ய போற? அதான் சொன்னேன்ல, சொன்ன மாதிரி செய்ய போறேன். தப்பா வாழ போறேன். தப்புடா, தேவனுக்கு பிரியம் இல்லாத செயல். அப்படின்னா உண்மையா இருந்தும் அந்த பொய்க்காரன் கிட்ட திட்டு வாங்கி அடி வாங்கி வேலை செய்யறது தேவனுக்கு பிரியமா? இந்த இடுக்கண்ல இருந்து விடுதலை வரும்பா. இந்த நிலைமை மாறும்பா. எங்க மாறுது? அப்படியே தான் இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப என்ன செய்ய போற? பொறுத்திருந்து பாருங்க. மனிதனின் இருதயம் அவன் வழியை யோசிக்கும், அவனின் நடைகளையோ நடத்துபவர் கர்த்தர். மனிதனின் இருதயம் அவன் வழியை யோசிக்கும், அவன் நடைகளையோ நடத்துபவர் கர்த்தர். மனிதனின் வழிகள் செம்மையாய் தோன்றும், அதனின் முடிவோ மரண வழிகள். மனிதனின் வழிகள் செம்மையாய் தோன்றும், அதனின் முடிவோ மரண வழிகள். கேட்டுக்கு போகிற வாசல் வழியோ விசாலம், ஜீவனுக்கு போகிற வாசல் வழியோ இடுக்கம். கேட்டுக்கு போகிற வாசல் வழியோ விசாலம், ஜீவனுக்கு போகிற வாசல் வழியோ இடுக்கம். கடையை பார்த்துங்கடா, ஃபங்க்ஷன் ரெடி போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. திருட்டு பயலா இருக்கான்.
லவ் பண்றானே. தம்பி, நான் பைக் எங்க விட்டிருந்தேன், காத்து இறங்கியிருக்கு. எப்படின்னு தெரியல. நீ எதுவும் பாத்தியா தம்பி? இல்லண்ணா, நான் அந்த பக்கம் பார்க்கவே இல்லை. நான் வேலையில பிஸியா இருந்தேன். சூப்பரா போய் சொல்றான். ரெடி பண்ணிடலாண்ணே. கொஞ்சம் பாரு தம்பி. நீங்க உள்ள உட்காருங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். நீ பாத்து சரிண்ணே. ம். மாப்பிள, இங்க வா. மாப்பிள, ஆ, நீ பெரிய ஆளா வருவடா. எப்படி சொல்ற? சூப்பரா திருடுற, தப்பு பண்ணிட்டு அழகா பொய் பேசுற, அதான் சொல்றேன். நீ மட்டும் என்ன, நான் தப்பு பண்ணதை பார்த்துருக்க, பொய் சொன்னதை கேட்டிருக்க. அப்படியே தெரியாதவ மாதிரி இருந்துக்கிட்டு என்ன போட்டு கொடுக்கல. அப்ப நீயும் பெரிய ஆளா தானே வருவ? அப்படி சொல்லாத, நாம 2 பேரும் பெரிய ஆளா வருவோம்னு சொல்லு. ம், அதுவும் சரிதான். ஆனா இந்த மாதிரி வேலை பண்ணாலாம் பெரிய ஆளா வர முடியாது. வேற மாதிரி வேலை பார்த்தா தான் பெரிய ஆளா வர முடியும். அப்படின்னா இந்த ஊர்ல ஒரு பெரிய தலை இருக்கிறாரு, அவரு வேலையே வேற மாதிரி வேலை தான், அவர்கிட்ட போய் வேலை கேட்போம். ம், ஓகேடா. எங்களுக்கு வேலை வேணும். நாங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு வீட்டை விட்டு வந்துட்டோம். நீங்க ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா அதை உண்மையா செய்வோம். இங்கே வேலை நல்ல வேலையாக இருக்காது, கள்ள வேலையாக தான் இருக்கும். தெரிஞ்சுதான் வந்துருக்கோம் பாஸ். ஆ, கள்ள வேலை செய்ய தான் நாங்க வந்திருக்கோம். பரவாயில்லையே. அதுக்கு பொய் சொல்ல தெரியணும், கொள்ளை அடிக்க தெரியணும், அடிதடி தெரியணும், கள்ள கடத்தல் தெரியணும், ஓகே பாஸ். கொலை பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். ம், ஓகே பாஸ். வாங்க, நம்ம ஸ்பாட்டுக்கு போகலாம். கேட்டுக்கு போகிற வாசல் வழியோ விசாலம், ஜீவனுக்கு போகிற வாசல் வழியோ இடுக்கம். கேட்டுக்கு போகிற வாசல் வழியோ விசாலம், ஜீவனுக்கு போகிற வாசல் வழியோ இடுக்கம். ம், நல்லா டெவலப் ஆயிட்டீங்கடா. இன்னும் டெவலப் ஆகணும் பாஸ். பர்ற பேராசை இல்ல, லட்சியம். ம், பரவாயில்லையே. சரி பாஸ், கிளம்புறோம். வரும் பாஸ். ம், பார்த்து போங்கடா. ஆமா, தருண் கிட்ட இருந்து எந்த தகவலும் வரலையே. சொன்ன பேச்சை கேட்காம தப்பான வழியில போய் தப்பால வாழ்ந்துகிட்டு இருக்கான். நல்ல பையனா தான் இருந்தான். பணம் பணம்னு குணம் போயிடுச்சு. தேவன் அப்படியே விட்டுற மாட்டாரு. அவனை திருத்துவாருன்னு நம்புறேன். திருந்தினா சந்தோஷம். நம்பிக்கையோட இரு. யாரு நம்பரு? ஹலோ, ஆ, தருணா? எப்படில தருண் பேசுறான். எப்படிப்பா இருக்க? இப்பதான் அவனை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆ, எங்கப்பா? என்னோட மாளிகைக்கு. மாளிகையா? உங்க வீட்டுக்கு கார் அனுப்புறேன். அம்மாவையும் அக்காவையும் கூட்டிட்டு வாங்க. மத்தத நேர்ல பேசிக்கலாம். ஆ, சரிப்பா. ஆ, ம். ம், புள்ள சத்தத்தை கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. சரி, போய் பாப்போம். அருளுனே, எப்படி இருக்கிய? வாங்க, உட்காருங்க. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். நீங்க அந்த அல்டரில் தப்பிச்சு வேற வேலைக்கு போயிட்டிய. நான் தான் வேற வழி இல்லாம மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். நீங்களும் வேற வேலைக்கு போக வேண்டியதானே? எனக்கெல்லாம் ஏன் வேலை கொடுப்பான்?
இந்த ஆள்கிட்ட வேலை பார்த்து தான் காது தள்ளணும்னு இருக்கு. கள்ளக்கணக்கால் எழுதி சொல்றாரு. சொறி பிடிச்சவன் கை சும்மா இருக்குமா? அதுவும் சரிதான். ஆண்டவர் தான் அவரை மாத்தணும். மாறினா தப்பிச்சாரு, இல்லைன்னா அடித்தாரு. அது நமக்கு தேவையில்லை. சரிமே வரேனே. வெகுளியான மனுஷன். மாப்பிள, என்னோட அப்பா அம்மாவை வர சொல்லி கார் அனுப்பியிருக்கேன். ஓகேடா. ஆ மாப்பிள்ள, ஆ உங்க அப்பா ஒருத்தன் வேலை பார்த்தாருன்னு சொன்னல. ஆமா, அவன் ஒரு கேஸ்ல மாட்டியிருக்கான். ம் தெரியும். அவன் மேல தான் நிறைய கேஸ் இருக்கே. அதில் ஒரு கேஸில் தீர்ப்பு வந்துருச்சு. அவனுக்கு 20 வருஷம் கடுங்கால தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அவன் ஆயுசே முடிஞ்சு போயிருமே. ஆமாம். என்ன ஆட்டம் அண்ணா. அவனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா? அதுல நானும் ஒருத்தன். அவனுக்கு இது தேவைதான். உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும். நீ சொல்கிற சரிதான். நாமளும் தப்பான வாழ்க்கை தானே வாழ்த்துட்டு இருக்கோம். நமக்கு ஒரு நாள் இந்த மாதிரி தண்டனை வரலாம்ல. வரலாம். ஆனா நாம எந்த மனுஷங்களையும் அடிமையா நடத்தலையே, கஷ்டப்படுத்தலையே. எப்படினாலும் தப்பு தப்பு தானே. அத பிறகு யோசிக்கலாம். வாங்கப்பா, வாங்கம்மா. வாங்க வாங்கம்மா. வணக்கம். எப்படிப்பா இருக்க? உட்காருங்கம்மா, உட்காருங்கப்பா. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்பா. இந்தாப்பா, உனக்கு பிடிச்ச நம்ம ஒரு ஏணி மிட்டாய். தேங்க்ஸ்பா. ஆமா, அக்கா வரல? அவளை கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்துருக்கோம். ம் பரவாயில்லையே. அப்பாவுக்கு வேலை எப்படி போகுது? வேற இடத்துக்கு வேலைக்கு போறேன். நல்ல முதலாளி, என்னை நல்லா வச்சுக்கிடுறாரு. ம் பரவாயில்லையே. நீ எப்படி இருக்க? இந்த பாக்குறீங்கல்ல, நான் நினைச்ச மாதிரி, உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த உலகத்துல நல்லா பணம் சம்பாதிச்சு நல்லாவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு, பழக்கத்தை வச்சு நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல தம்பி, நீ தப்பா வாழ்றன்னு கேள்விப்பட்டோம். இது சரியான வாழ்க்கை இல்ல. அப்போ எது சரியான வாழ்க்கை? ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் அடிமையா வாழறது தான் சரியான வாழ்க்கையா? இங்க பாருங்கப்பா, இன்னைக்கு என்னால எதையும் செய்ய முடியும். நல்லா பணம் சம்பாதிக்கேன், சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். பணபலம் மட்டும் இல்ல, ஆள் பலமும் என்கிட்ட நல்லாவே இருக்கு. இந்த உலகத்துல நான் போக முடியாத இடமே கிடையாது, நுழைய முடியாத இடமும் கிடையாது. நான் நினைச்சா சிஎம் வீட்டுக்கே போக முடியும், ஏன் பிஎம் வீட்டுக்கே போக முடியும். எங்க வேணாலும் போக முடியும். ஆனா பரலோகத்துக்கு போக முடியாதுப்பா. ஆமா, உன்னுடைய பணத்தை வச்சு, பதவியை வச்சு, உன்னோட பொய் பித்தலாட்டத்தை வச்சு எவ்வளோ உயர்வான இடத்துக்கும் நீ போலாம். ஆனா பரலோகத்துல கால் வைக்க முடியாது. இந்த உலகத்துல நமக்கு ஆயுசு 70 வருஷம், பலத்தின் மிகுதியால 80 வருஷம்னு வேதம் சொல்லுது. அதுல தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தா நிலையான அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுதான் படைத்த தேவனோட வாழக்கூடிய பரலோக வாழ்க்கை. இன்னைக்கு உன்ன மாதிரி நிறைய பேர் அதை யோசிக்கிறதில்ல. எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு, நான் என்னைக்கு செத்தாலும் இயேசுவோட வாழ்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா என்னைக்கு நீ செத்தாலும் இந்த தப்பான வாழ்க்கையிலிருந்து மாறாம எப்ப செத்தாலும் நியாய தீர்ப்பின் நாள் இருக்கு. அங்க ஜீவ புத்தகத்துல உன் பேரு எழுதப்படலனா அக்னி கடல்ல தள்ளப்படுவ. அங்க ஒரு நாள் 2 நாள் இல்ல, நித்திய நித்தியமா வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்ப. பாவத்தின் சம்பளம் மரணம்,
தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நீயும் அப்பா கூட பரலோகத்துக்கு வரணும்னு தான் நான் விரும்புறேன்பா. நல்லா யோசிச்சு தயவு செஞ்சு மனம் திரும்பு. இப்பவும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். நீயும் அவரை நேசி. உன்னோட வாழ்க்கை மாறும். பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபையின் வரமோ ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபையின் வரமோ ஜீவன். அதுதான் தேவ அன்பு, இயேசுவின் தியாக அன்பு. அதுதான் தேவ அன்பு, இயேசுவின் தியாக அன்பு. மனதை திருப்புங்கள், இயேசுவை நம்புங்கள், உலகை வெறுத்திடுங்கள், இயேசுவை நேசியுங்கள். மனதை திருப்புங்கள், இயேசுவை நம்புங்கள், உலகை வெறுத்திடுங்கள், இயேசுவை நேசியுங்கள். நித்திய ஜீவனே நம் ஏக்கமாயிருக்கணும், பரலோக வாழ்க்கையே நம் நாட்டமாயிருக்கணும். நித்திய ஜீவனே நம் ஏக்கமாயிருக்கணும், பரலோக வாழ்க்கையே நம் நாட்டமாயிருக்கணும். அப்பா சொன்னதுதான் சரி. எனக்கு அப்பா சொன்ன பரலோக வாழ்க்கை தான் வேணும். இயேசுவே, நான் மனம் திரும்புறேன். உங்களை நேசிக்கிறேன், உங்களை விசுவாசிக்கிறேன். அதுதான் தேவ அன்பு, இயேசுவின் தியாக அன்பு. அதுதான் தேவ அன்பு, இயேசுவின் தியாக